தமிழ் வாசனை நான் உங்கள் தோழி மாத்தி. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வித் கவரோட. இது வந்து மேல் கவர், இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோஃபா கவர்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து நம்ம ஒரு 2 years ஒன் டைம் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்படி அந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது இதை மாதிரி அது வேஸ்ட்டாக தானே போகும். அதை எடுத்து நம்ம இதை மாதிரி குஷன் கவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குஷன் கவர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குஷன் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஸ்பான்ச்லாம் உள்ளே நம்ம வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கவர் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த குஷன் கவரை நம்ம மேலே போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுவோம். ரெடி பண்ண பிறகு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, ரேஷன் இதை தானே எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா, ரெண்டாக மடித்தோன்னா 4 டைப்பாக கிடைக்கும். இந்த சைட் 2, இந்த சைட் 2 இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து திக்கு கிடைக்காது ரேஷன் சாரீ அப்படின்றதுனால. ரேஷன் கிடையாது, நம்ம யூஸ் பண்ண எந்த ஒரு கிளாத்துமே நம்ம வந்து இதை மாதிரி ரீயூஸ் பண்ணும் போது திக்கு கிடைக்காது. அதனால் அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம வந்து இதை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த குஷனோட அளவை, குஷன் கவர் இருக்கு இல்லையா, அந்தோட அளவை கரெக்டாக நம்ம பண்ணிக்க போகிறோம், மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ இப்படி திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி ஃபோல்டாகி தானே இருக்குது. அப்போ இந்த பக்கம் லாஸ்ட்டு அடிப்பக்கம் வரும். அதே போல் நம்ம அடிப்பக்கத்துக்கு இந்த சைடு ஒரு தையல், இந்த சைடு ஒரு தையல் மார்க் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அதே போல் இந்த சைடு ஒரு மார்க்கு போட்டாச்சு. இப்போ வந்து அப்பர் சைடு மேலே வந்து எந்த அளவுக்கு லென்த்து கிடைக்குது, இந்த அளவுக்கு லென்த்து கிடைக்குது. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு லென்த்து போடக்கூடாது. எப்படி போடணுன்னா இந்த இதுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி போடணும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது குஷன் கவருக்கும் இது உள்ள நம்ம வந்து அந்த சஃபில் பண்ணுற கவருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கீழே இருக்கணும். சரிங்களா, கரெக்டாக 1 இன்ச் கீழே இருந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தையல் போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே நமக்கு இருக்கா, கட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னீங்கன்னா, இதை என்ன பண்ணுறீங்க, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதாவது குஷன் கவருக்கு 1 இன்ச்சு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 இன்ச் கீழே வச்சு தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சஃபில் பண்ணுற கவர். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பீசஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரே பீஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரே பீசஸ் தான் மடிக்கிறதுக்கு வரும். நான் வந்து டபுளாக போடவே இதை வந்து டபுளாக மடிச்சிருக்கேன். உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக வேணால் ஒரு நாச் போட்டுக்குங்க. இதை மாதிரி போட்டுட்டிங்கன்னா, அதாவது அந்த வீக்கட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுதான் நாச்சுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா நம்ம வந்து சஃபில் பண்ண முடியாது. இதையும் இப்படி பேக் சைடு மடிச்சுக்குங்க. 2 பீசஸ் ஃப்ரண்ட் சைடு, 2 பீசஸ் பேக் சைடு இப்படி மடிச்சிட்டோன்னா உள்ளே சஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கேப் கிடச்சிரும். ஏன் இதை மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ இந்த வேஸ்ட்டு துணி நம்ம கீழே தானே போட போகிறோம், இல்லைன்னா அது முடிச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். அது கட் பண்ணாமல் இப்படியே நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை பண்ணினேன். இப்போ இதை சைடில் வந்து நம்ம இப்படி உள்ளே ஜாயின் பண்ணிட்டோம், மடிச்சிட்டோம், ஃபோல்ட் பண்ணிவிட்டோம், இன்னும் ஸ்டிச் பண்ணல. இப்படி 2 சைடு மேலே 2 சைடு கீழே பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சைடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம தையல் போடணும்னு கீழே லைட்டாக மார்க் பண்ணி வச்சோம்ல, அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்குங்க. பிகினஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் குஷன் அந்த கவரில் வந்து அந்த ரெடி பண்ண கவருக்குள்ளே கரெக்டாக அடங்கியிருக்கும். அடங்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும் போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சைடும் வந்து இதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட வேண்டியதான் மிச்சம். ஓகேங்களா, இப்போ அதை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டேன். இங்கே ஸ்ட்ரெயிட் ஒரு தையல் போட்டாச்சு, இங்கேயும் தையல் போட்டாச்சு. இதை மடித்தது 2 சைட் பாருங்கள், இப்படி ஒரு சைட் போயிடுச்சு, இந்த சைட் போயிடுச்சு. இது உள்ள நம்ம சஃபில் பண்ணுற மாதிரி வரும். உள்ளே ஃபுல்லாக அந்த ஒரு பாஞ்ச் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா
இப்போ பாருங்கள் இப்படி வந்துடுச்சா. இதையும் சேம் சிசர் பென் அப்படி வச்சு கார்னர் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இது நான் எதில் இருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு பில்லோ கவரில் வந்து, அதாவது தலைக்காணி வாங்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் மேலே கவர் போட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அமுங்கி போயிட்டு யூஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு ஆகிடும். அந்த உள் கவரும் வந்து ரொம்பவே அழுக்காயிடும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு இதை மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெடி அதை மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு அப்படின்னா அதிலிருந்தும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு துணி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த லாஸ்ட்டெல்லாம் நல்லா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பண்ணிடணும். இது வந்து நமக்கு பத்தாது. நான் ஆல்ரெடி ஒரு குஷன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதுலேயும் நிறைய பாஞ்ச் போயிடுச்சு ஒரு பில்லோவில் ஓப்பன் பண்ணி. அதனால் இதில் நம்ம கொஞ்சம் ஒரு துணியும் வைக்கலாம். ஏதாவது இதை மாதிரி வேஸ்ட்டு துணி ஏதாவது யூஸ் பண்ணாது இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வைக்கலாம். துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் துணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்போ தான் அது வந்து கொஞ்சம் அடியில் போகும் அந்த சைடெல்லாம். அதனால் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்பாஞ்சு என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணணுமோ அதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இதுவும் எப்படி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சுக்கு வந்து உள்ளே இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தையல் போடும்போது கரெக்டாக போட முடியும். இப்போ இது போட்டாச்சு. இது வந்து இப்போ மிஷினில் வச்சோம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை மிஷினில் போட முடியாது அப்படின்னாலும் இது நீடில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை வந்து மிஷின்லேயே வச்சு தைச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து கையில் தான் தைச்சேன். ஏன்னா அது வந்து நிறைய போட்டேன். ஸ்பாஞ்சு கிளாத்லாம் கொஞ்சம் நிறைய வச்சேன். அவ்வளோதான். இதை நம்ம முடிச்சுட்டு அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணிங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் ஈவனாக வந்துடும். இப்போ இந்த குஷன் கவரை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது இப்படி சுருக்கி இதை மாதிரி சுருக்கி அழகாக நாட் போடுங்க. இப்போ நாட் போட்டதும் பாருங்கள் அழகாக இருக்குது. உள்ளே வந்து நம்ம கலர்ஃபுல் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த நாட் போட்டது கூட உள்ளே போயாச்சு. நம்ம நாட் போடாமல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணோன்னா இது பில்லோ மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு குஷன் இதுவாக இருக்காது. இது வந்து இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சுருக்கி நாட் போட்டு வைக்கிறோமோ இங்கே சுருங்குது இல்லையா, அப்போ இந்த சுருக்கம் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் நம்ம உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் டெக்கரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதாவது சைட்லாம் வந்து ஃப்ரில் வைக்கிறதா இருந்தாலும் குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சுக்கலாம், நம்மளோட இது பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன பேசிக் பண்ணாலும் இதை மாதிரி நீங்கள் ரோப் வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் 2 ரெடி ஆகிடுச்சு. 2 ரெடி பண்ணிவிட்டு இதை மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ நம்மளுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. இது அழகாக நீங்கள் வந்து சோஃபா மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும்.